நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிவிக்கப் போவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் எழிலரசன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கடலூர்ல ஒரே மேடையில 234 வேட்பாளர்களையும் அறிவிக்க நீங்க முடிவு செஞ்சிருக்கீங்க. அதனுடைய நோக்கம் என்ன? எப்படி அந்த நிகழ்ச்சி நடக்கும்? 234 தொகுதி வேட்பாளரும் அந்த கட்சி அங்க இருக்கிற பொறுப்பாளர் வரும்போது இது ஒரு கூட்டமா இருக்காது, ஒரு மாநாடு போலதான் நடக்கும். அது இது தமிழர் இன வரலாற்றுல தமிழர்கள் ஒரு பொது கட்சி இதுவரை இவ்வளவு வலிமையா உருவாகல. 234 தொகுதியிலையும் போட்டி போடுற ஆற்றலோடு ஒரு கட்சி உருவாகல. அது ஒரு வரலாற்று பெரும் மாற்றமா பாக்குறேன். இங்கே தமிழர் இன வரலாற்றில் மற்ற அரசியல் கட்சியினுடைய இதிலே கூட மொத்த வேட்பாளரையும் ஒரே மேடையில ஏற்றி வச்சு அறிவிச்சு ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்தி பேரறிவிப்பு செய்து தேர்தலை எதிர்கொண்டது இல்ல. அது முதல் முறையா நடக்க போகுது. இப்படி தனித்து போட்டியிடுவதன் மூலம் இப்ப இருக்கிற உங்களுக்கான ஆதரவின் மூலமாக நீங்கள் இந்த அரசியல் வலிமையை கைப்பற்ற முடியும் நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல ஒருத்தர் வலிமை பெற்று விட முடியுங்கிறது இல்ல. தனித்து நிற்கும் போதுதான் இந்த தனித்த தத்துவத்துல நீண்ட தூர பயணம் செய்யும் போதுதான் மக்களுக்கு நன்மதிப்பும் நம்பிக்கையும் பெருகும் வரும். இந்த மாறி மாறி பணத்துக்கும் இடத்துக்கும் மாறி மாறி இந்த திராவிட கட்சியில் இங்க அந்த தேசிய கட்சியில போய் நிற்கும் போது இது இன்னொரு இணைத்துணை கட்சியாகும் வெளியே முதன்மையான கட்சியா வளராது. முதலில் இந்த இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல தமிழக அரசியலில் 234 வேட்பாளர்களையும் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் அறிவிக்கின்ற ஒரு இயக்கமாக நாம் தமிழர் இயக்கம் இருக்கிறது. அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்ற நம்பிக்கையை தெரிவிக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான்.